இன்னைக்கு நம்ம வெப்ப கடத்தல் நிகழ்வை பத்தி பார்க்க போறோம். நமக்கு செயல்பாடுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னன்னா தீப்பெட்டி, இது ரெண்டு வந்து இந்த கப்பு, ஒரு மெழுகுவர்த்தி. சரியா? வெப்பம் எப்படி கடத்தப்படுது, காலியா இருக்கக்கூடிய பொருள் வந்து எப்படி வெப்பம் கடத்தப்படுது, நீர் நிரப்பப்பட்டா ஏதாவது ஒரு திரவம் ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் எப்படி எல்லாம் வெப்பம் கடத்தப்படுதுன்னு ஒரு செயல்பாடு பண்ணப்படும். தேவையான பொருட்கள் வந்து 2 கப்பு, தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி. சரிங்களா? முதல்ல ப்ராசஸ் வந்து மெழுகுவர்த்தி பற்ற வச்சுக்கிறோம். சரியாப்பா? பற்ற வச்சுட்டோம். பாருங்க, காலியா தான் இருக்கு. சரியா? இதுல வந்து இதை வந்து இடுக்கில வந்து புடிச்சு வெப்பம் இது பண்றோம். சரியா? இப்ப வெப்பம் எப்படி கடத்தப்படுதுன்னு பாக்குறோம். கப்பு, இது இடுக்கி வந்து இதை நம்ம புடிச்சுக்கிறதுக்கு என்ன, இந்த மரப்பொருள் இருந்தாதான் வெப்பம் நம்ம கைக்கு கடத்தப்படாது இல்லையா? இடுக்கி வந்து எடுத்துக்கிறோம். பாருங்க, நல்லா வெப்பப்படுத்துறேன். இது வந்து உடனே இந்த கப்பு வந்து என்ன ஆகுது, வெப்பத்தினால தீ பத்திக்குது. பத்திருச்சா? நம்ம தானே, தீ பத்திக்குச்சா? சரியா? இது ஒரு செயல்பாடு. இங்க வந்து என்ன நிகழ்வு நடந்தது, இந்த கப்ல எந்த ஒரு பொருள் திரவம் எதுவும் இல்லாததுனால வெப்பம் உடனே கடத்தப்பட்டு அந்த பொருள் வந்து சாம்பல் ஆயிடுச்சா? ஆமா தானே? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, நல்லா கவனி, இந்த காலியா இருக்கக்கூடிய கப்ல வந்து என்ன பயன்படுத்துறோம், நீர். சரியா? நீர் கொஞ்சமா எடுத்துட்டு இதே வந்து இடுக்கில வந்து புடிச்சுக்கிறோம். சரியா? இப்போ இந்த கப்புல வந்து நம்ம நீர் நிரப்புறோம் இல்லையா? அப்ப என்ன நிகழ்வு நடக்கும்னா, இந்த கப்பு முதல்ல வெப்பத்தை வந்து தனக்குள்ள எடுத்துக்கிட்டா, தனக்குள்ள எடுத்துக்கிட்டு இந்த கப்பு வந்து வெப்பத்தை இதுக்குள்ள நீர் இருக்கு இல்லையா, அதுக்கு பரிமாற்றம், வெப்ப பரிமாற்ற நிகழ்வு வந்து இங்க நடத்தப்படும். அந்த நீர் வந்து என்ன பண்ணும், இந்த கப்பு வெப்பம் அடைய அடைய வந்து என்ன பண்ணும், அந்த வெப்பத்தை வந்து நீர் எடுத்துக்கும், தனக்குள்ள எடுத்துக்கும், வெப்பத்தை வந்து தனக்குள்ள கடத்திக்கும். அதனால வந்து என்ன பண்ணாது, இந்த கப்பு தீ பற்றாது. இதுல இருக்கிற தண்ணி வந்து என்ன பண்ணும், வெது வெதுப்பா சூடாகும். இப்ப நம்ம வீட்டுல பாத்திரம் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிதான் அதை அணைஞ்சிடும். பத்தாது. பத்தாதுப்பா, உள்ள நீர் இருக்கிறதுனால அப்படியே அணைஞ்சிடும். உள்ள நீர் இருக்கு இல்லையா, உடனே அணைஞ்சிடும். நம்ம பார்த்துக்கோ. ஏன் இந்த கப்பா அது முழுசா சாம்பல் ஆயிடுச்சுல எரிஞ்சு, இது ஏன் சாம்பல் ஆகல எரிஞ்சுன்னா, இதுக்குள்ள நம்ம திரவம் வச்சிருக்கோம். அந்த திரவம் வந்து என்ன பண்ணும், இந்த வெப்பத்தை தனக்குள்ள கடத்தி அந்த நீர் வந்து வெப்பம் அடையும். ஒரு பொருள் வந்து இருக்குதுன்னா அது என்ன பண்ணும், அங்க வெப்ப கடத்தல் நிகழும். அப்ப நீருக்கு வந்து என்ன திறன் இருக்கு, வெப்பத்தை கடத்தக்கூடிய திறன் இருக்கு. சரியா? அதை வந்து நல்லா பார்க்கலாம். பாருங்க, எவ்வளவு நேரம் ஹீட் பண்ணாலும் இனிமே இந்த கப்பு எரியாது. உள்ள இருக்கிற நீர் தான் வந்து சூடாகும். சுதா வந்து தொட்டு பாரு, லைட்டா சூடா இருக்குதா, புரியுதா? திரும்பவும் இந்த எம்டி கப்பை வச்சு பார்க்கலாமா? இப்ப இந்த நீரை வச்சுட்டு அடுத்து எம்டி கப்பை வச்சு பார்க்கலாமா? பாரு, என்னமே இல்ல, சும்மா இருக்கிற கப்பு. திரும்ப என்ன பண்ணுது, எரியுது. ஆமாவா? நல்லா புரியுதோ?
உள்ள எந்த ஒரு இதுவுமே திரவமும் இல்லை, உடனே எரிஞ்சிருச்சு. சரியா? புரியுதா? நல்லா கவனிச்சு. இதுல என்ன இருக்கு? நீர் இருக்கு. நம்ம தானே நீர் இருக்கிற கப்பை வந்து நம்ம வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுது? இத வந்து வெப்பப்படுத்தினா என்ன ஆகுது? அந்த அடியில இருக்கக்கூடிய இது வந்து டிஷ்யூ வந்து என்ன பண்ணுது? கப்ல இருக்கிறது வெப்பத்தை நீருக்கு வந்து கடத்துது. சரியா? இது ஒரு செயல்பாடு. ஓகேவா?